சுமதி இவ்வளவு வெளிப்படையாக பேசியது பாஸ்கருக்கு என்னவோ போல் இருந்தது. அடி பாவி பெண்ணே, நீ ஏன் கற்பனைகளை மனதில் வளர்த்து கொண்டு என் உணர்வுகளை பூர்த்தி செய்வதா எண்ணி உன் உணர்ச்சிகளுக்கு இடம் தருகிற? என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். அவன் அணைப்பில் கண்களை மூடிக்கொண்டிருந்தவள் கண்களை திறந்து அவன் முகத்தை மிக அருகினில் பார்த்தாள். டார்லிங், நீங்கள் என்னை வெறுத்து விடுவீர்களோ என்ற அச்சம் என் மனதில் வந்தது. உங்களுக்கே தெரியும், என் மனதில் எது தோன்றினாலும் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் நான் இருந்ததுண்டா? முடியாது டார்லிங். மனதில் எதையும் புதைத்து வைக்கும் பக்குவம் எனக்கில்லை. அதனாலதான் சொன்னேன், உங்களுக்கு என் அணைப்பில் கிடைக்கும் இன்பத்தை தர முன் வந்தேன். இதனால் உனக்கு ஏற்பட போகும் துயரை யோசித்தாயா? உன் உணர்வுகள் தூண்டப்பட்டால் உன்னால் கட்டுப்படுத்த முடியுமா? எனக்காக நீ ஏன் உணர்ச்சிகளுக்கு இடம் தர சுமதி? அவள் மௌனமாக இருந்தாள். தனக்கு ஏற்பட்ட இந்த ஊனம் என் உணர்வுகளை கொன்று சென்று விட்டது. இவருக்கு எப்படி தெரியும்? தனக்காக தியாகம் செய்ய துணிந்துள்ள தன் கணவனை எண்ணி பெருமைப்பட்டாள். அவள் சிந்திக்க தொடங்கியதை கண்ட பாஸ்கர் அவளை படுக்கையில் படுக்க வைத்து தலையை இதமாக பிடித்து விட்டான். அவளின் நிலவு போன்ற வட்ட முகத்தில் சிந்தனை ரேகைகள் ஓடத் தொடங்கியது. பாவம், இவள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்ற கவலையுடன் பக்கத்தில் இருந்த படுக்கையில் பாஸ்கர் படுத்தான். பிறகு அவன் எப்பொழுது தூங்கினான் என்பது அவனுக்கே தெரியாது. காலை 11 மணிக்கு இன்டர்வியூ இருந்தது. 10க்கு மேற்பட்ட பெண்கள் வந்திருந்தனர். எம்டி பாஸ்கரிடம் யாரையாவது செலக்ட் செய்யும்படி சொல்லிவிட்டு அவசர வேலையாக வெளியே சென்று விட்டார். ரங்கன் பாஸ்கரின் அறைக்கு வந்தார். சார், இன்டர்வியூக்கு கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க சார். நீங்க ஃபைலை எடுத்துக்கொண்டு வந்துடுங்க. எம்டி வெளியில் போயிருக்கார். நாம் தான் செலக்ட் பண்ணணும். சரி சார். அவர் ஃபைலை எடுத்து வர புறப்பட்டார். முரளி உள்ளே வந்தான். குட் மார்னிங் சார் என்றான். குட் மார்னிங் முரளி, நீ போய் ஒரு டீ வாங்கிட்டு வா. சார், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு சார். லெட்டரை அவரிடம் தந்தான் முரளி. அதை வாங்கி பிரித்து படிக்க தொடங்கினான். கடிதம் லண்டனில் இருந்து வந்திருந்தது. பாஸ்கரின் வளர்ப்பு தந்தை எழுதியிருந்தார். கடிதம் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. தனக்கு வயதாகிவிட்டதால் பிசினஸ் எல்லாம் முடங்கிவிட்டது. வியாபாரத்தை நிறுத்திவிட்டேன். உடல்நிலையும் சரியில்லை. வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்து கொண்டுள்ளேன். ஜாஸ்மின் தான் என்னை கவனித்துக் கொள்கிறாள். அவள் இல்லையே நான் தனிமரம் ஆகிவிடுவேன். இங்கு நண்பர்கள் எவ்வளவு பேர் இருந்தும் என்னை யாரும் கவனிப்பார் இல்லை. உன் தந்தை இருந்தால் என்னை இப்படி விட்டு இருப்பாரா? அவர் அன்பு மகத்தானது. அவர் இறந்த பிறகு நான் வாழ்க்கையை இழந்தவனாகிவிட்டேன். மேலும் நீயும் இந்தியாவிலேயே தங்கிவிட்டாய். உன் மனைவி எப்படி இருக்கிறாள்? என் மருமகளை பார்க்க எனக்கு ஆசையாய் உள்ளது. என்னால் பார்க்க முடியுமோ முடியாதோ என்ற கவலைதான் என்னை வாட்டுகிறது. எனக்கு மகன் இல்லாத குறையை நீ நீக்கினாய். ஆனால் கடைசி காலத்தில் உன் பக்கத்தில் நான் இருக்க முடியவில்லையே என்ற வருத்தமும் உள்ளது. ஜாஸ்மின் லண்டனில் இருக்க மாட்டேன் என்கிறாள். என் மகளாய் இருந்தால் கூட என்னை இப்படி கவனித்துக் கொள்ள மாட்டாள். இந்திய பெண் உள்ளவள் பாசம் பல முறை, அதை நான் நேரில் கண்டு கேள்விப்பட்டுள்ளேன் கொண்டிருக்கிறேன். உன் கடிதம் கூட சில நாட்களாக வரவில்லை என்பதால் இதை எழுதுகிறேன். ஜாஸ்மினுக்காக உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். அவள் உன் தங்கை மாதிரிதான். ஆகையால் அவளை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க இருக்கிறேன். அவள் எதிர்காலத்தை வளமுடன் கவனித்துக் கொள்வது உன் கடமையாக கருதிக்கொள். அவளுக்கு நல்லவராக ஒருவரை பார்த்து திருமணம் செய்து வைத்துவிடு. உன் மனைவியின் போட்டோவையாவது அனுப்பிவை. அடிக்கடி கடிதம் போடு. இப்படிக்கு தாம்சன் நொடால்ட். கடிதத்தை படித்தவுடன் பாஸ்கர் மிகவும் வருத்தமுற்றான். தன்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தை உடல் நலமுற்று இருக்கிறார். அவரை பார்க்க கூட முடியவில்லையே என்ற வருத்தம் அவனை வாட்டியது. எப்படியாகிலும் அவர் இறக்கும் முன்பு நேரில் போய் பார்த்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். சார், டீ சாப்பிடுங்க சார். முரளி கொண்டு வந்து தந்தான். டீயை கொண்டு வந்து தந்ததும் அதை வாங்கி மேசையின் மீது வைத்துவிட்டு,
அவ்விடத்திலிருந்து வந்த லெட்டரை மடித்து தன் செட் பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டான். போன் மணி அடித்தது. அதை எடுத்து பேசினான். ஹலோ, ஜிஎம் ஹியர். சார், ரங்கம் பேசுறேன். இன்டர்வியூ எங்க சார்? உங்க ரூமிலா இல்ல எம்டி ரூமிலா சார்? நீங்க என் ரூமுக்கே வந்துடுங்க, இங்கேயே வைத்துக் கொள்ளலாம். சரி, நான் வந்துடுறேன் சார். வரும்போது அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் லிஸ்டையும் எடுத்துட்டு வாங்க. பாஸ்கர் ரிசீவரை வைத்துவிட்டு யோசிக்க ஆரம்பித்தான். வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லாமல் போய்விட்டது. இருந்தும் மனம் தளரவில்லை. திடீரென ஒரு எண்ணம் தோன்றியது. எம்டியிடம் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று எண்ணமிட்டவனாய் காலிங் பில்லை அடித்தான். முரளி உள்ளே வந்து, சார் கூப்பிட்டீங்களா என்றான். முரளி, இங்கே உள்ள சேர்களை எடுத்துவிட்டு ஒரு சேர் மட்டும் போட்டு வை, மற்றவர்களை வெளியே போட்டு வை. சரி சார் என்று சேர்களை எடுத்து சென்றான் முரளி. ரங்கன், மேயே கம்மின் சார் என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தார். வாங்க மிஸ்டர் ரங்கன், உட்காருங்க. இன்டர்வியூவை ஆரம்பிக்கலாமா சார்? ஓஎஸ், முரளியிடம் சொல்லி ஒவ்வொருத்தரா வர சொல்லுங்க என்றவாறே காலிங் பில்லை அடித்தான். முரளி வந்தான். சார் என்றான். ரங்கன் அவனிடம் சொன்னார். முரளி, ஒவ்வொருத்தரா உள்ள வர சொல்லு. அவங்களுக்கு முதலில் டீ கொடுத்துடு. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்து வந்து சொல்லு. சரி சார், பார்த்துட்டு வரேன் சார். முரளி இன்டர்வியூக்கு வந்திருந்த பெண்களுக்கு டீ வாங்கி வந்து தந்தான். எத்தனை பேர் வந்துள்ளார்கள் என்பதை எண்ணி பார்த்து தெரிந்து கொண்டான். மொத்தம் 13 பேர்கள் வந்திருந்தார்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரா உள்ளே போங்க, உங்கள் சர்டிபிகேட் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கங்க என்று முரளி சொல்லி கொண்டிருந்தான். பாஸ்கர் காலிங் பெல்லை அடித்தான். முரளி அடுத்து அனுப்ப வேண்டிய பெண்ணை ஜிஎம் ரூமிற்குள் போகும்படி சொன்னான். குட் மார்னிங் சார். வந்தவள் சொன்னாள். வாட் இஸ் யுவர் நேம்? ஸ்வர்ணா சார். எது வரைக்கும் படித்திருக்கிறீங்க? +2 சார். ஏன் மேற்கொண்டு படிக்கலையா? வேலையில் சேர்ந்த பின் போஸ்டில் படிக்கலாம்னு இருக்கேன் சார். ஐசி, இந்த வேலை மிகவும் ரெஸ்பான்ஸ் ஆனது. சில சமயம் வெளியில் செல்ல வேண்டி இருக்கும். பரவாயில்ல சார். சரி, நீங்க போகலாம். அடுத்து காலிங் பெல்லை அடித்தான் பாஸ்கர். எல்லோரையும் இன்டர்வியூ பண்ணியாச்சு. கடைசியா உள்ளவரை சில கேள்விகளை கேட்டுவிடலாம், வர சொல்லுங்கள் என்று ரங்கனிடம் சொல்லி கொண்டிருந்த பாஸ்கர் யாரை செலக்ட் செய்யலாம் என்று அவரிடமே கேட்டான். நீங்களே செலக்ட் பண்ணிருங்க சார். பாஸ்கர் அவரை பார்த்து சிரித்தபடியே குட் மார்னிங் என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தான். எஸ், குட் மார்னிங். யுவர் குட் நேம் ப்ளீஸ்? மை நேம் இஸ் சீதா. எது வரைக்கும் படித்திருக்கிறீங்க? PA வரைக்கும் படித்திருக்கேன். ஆர் யூ மேரிட்? நான் என் விண்ணப்பத்தில் மிஸ்ஸஸ் சீதா என்றுதான் குறிப்பிட்டுள்ளேன். அப்படியா? இந்த வேலை உங்களுக்கு கிடைத்தால் வேலை செய்வீங்களா? அது நீங்கள் கொடுக்கும் சம்பளத்தை பொறுத்து முடிவு செய்வேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறீங்க? அட்லீஸ்ட் 10,000. அதற்கு குறைவாக இருந்தால் வருவேன். ஒரு 6 மாதம் வேலை செய்வேன். மறுபடியும் வேறு எங்கேயாவது வேலை கிடைத்தால் போய்விடுவேன். இவள் மனதில் உள்ளதை மறைக்காமல் சொன்னது பாஸ்கருக்கு பிடித்திருந்தது. இதற்கு முன் எங்கேயாவது வேலை செய்திருக்கீங்களா? செய்திருக்கேன். ஹோட்டல் மெட்ராஸ் இன்டர்நேஷனல் 2 வருடம் வேலை செய்திருக்கேன். ஏன் அங்க வேலையை விட்டுட்டீங்களா? சம்பளம் குறைவாக இருந்ததாலா? இல்ல அங்கு நைட் டியூட்டியும் உள்ளதால் விட்டுட்டேன். ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட். நாளைக்கே நீங்க வேலையில் சேர்ந்துடலாம். நீங்க வெயிட் பண்ணுங்க, இப்போதே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர சொல்றேன். தேங்க்ஸ் சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். நாட் அட் ஆல். யூ கேன் வெயிட் ஃபார் யுவர் ஆர்டர். சரி சார், நான் வெயிட் பண்றேன். அவள் வெளியே சென்றதும் ரங்கனிடம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் செய்து கொடுத்துருங்க என்று சொல்லி அனுப்பினான் பாஸ்கர். 4 மாதங்களாகவே தன் கணவனின் செயல்களில் மாற்றங்கள் இருப்பதை கவனித்து வந்தாள் சீதா. பிரபாகரன் TVS கம்பெனியில் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறான். சீதா தன் கணவனிடம் எதையோ எதிர்பார்த்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பிரபாகர் வீட்டிற்கு வந்ததும் வழக்கம் போல் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தான். தன் மனைவியை அழைத்தான். சீதா, சீதா. என்னங்க, வந்துட்டீங்களா?
சீதா அவன் ஷூவை கலட்ட கீழே அமர்ந்து லேஸ்களை அவிழ்த்தாள். ஷூவை கலட்டி ஓரமாக வைத்தாள். பிரபாகரனே சாக்ஸை கலட்டி அவளிடம் தந்தான். வைத்துவிட்டு அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். அதை வாங்கி வைத்துவிட்டு, சீதா ஒரு சூப்பர் டீ கொண்டு வாயேன். வெளியில் போயிருந்தேன், ரொம்ப டயர்டா இருக்கு, குளித்து விட்டு வந்துடுறேன். அவன் டையை கலட்டி அவளிடம் தந்தான். தந்துவிட்டு குளிக்க சென்றான். சீதா டீ ரெடி பண்ண கிச்சனுக்கு சென்றாள். இவர் என் இன்டர்வியூ என்ன ஆச்சுன்னு கேட்கவே இல்லையே, அவராக கேட்கும் வரை சொல்லக்கூடாது என்று எண்ணிக்கொண்டாள். குளித்துவிட்டு தலையை டவலால் துவட்டி கொண்டே டீ போட்டு கொண்டிருந்த சீதாவை கிச்சனுக்கு வந்தான். பின்புறம் சென்று அப்படியே கட்டி பிடித்து கொண்டான். ஐயோ விடுங்கண்ணா விடுங்க, அவள் செல்லமாக கோபித்து கொண்டாள். ஐயாவுக்கு குஷி தாங்கல. என்ன விஷயமோ சொன்னாதானே தெரியும். அம்மா ராணி, உன்னிடம் சொல்லாமலா எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. ஓ கங்க்ராஸ் என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அவளை அப்படியே அணைத்து தூக்கி ஒரு சுற்று சுற்றினான் அவன். ஐயோ விடுங்க, உங்களுக்கு டீ வேண்டாமா, கொண்டு வா, சாப்பிட்டு கொண்டே பேசலாம் என்றவன் ஹாலில் சென்று அமர்ந்து கொண்டான். பக்கத்தில் இருந்த ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்தான். சீதா டீயை எடுத்து கொண்டு வந்து அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். டீயை அவனிடம் தந்துவிட்டு தானும் டீ குடிக்க ஆரம்பித்தாள். சீதா டீ சூப்பர், எனக்கு ஏற்கனவே குளிருது, ஐஸ் வேண்டாம். உண்மையில தான் சொல்றேன், டீ அற்புதமா இருக்கு. அவன் டீ சாப்பிட்டு முடித்ததும் தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து 5 ஸ்டார் சாக்லேட்டை எடுத்து அவனிடம் நீட்டினாள். பிரபாகரன் யோசித்தான், இவள் ஏன் சாக்லேட் தருகிறாள்? ஞாபகம் வந்தவனாய் அவளிடம் இருந்து 5 ஸ்டாரை வாங்கி கொண்டே கேட்டாள். உன் இன்டர்வியூ சக்சஸ் ஆகிவிட்டதா? வேலை கிடைச்சிருச்சா? இப்போதாவது கேட்டீங்களே. அவள் போய் கோபம் காட்டினாள். சாரிடா கண்ணா, கோபப்படாதே. அவள் முகத்தை பிடித்து நிமிர்த்தி அவள் கண்களிலேயே பார்த்து கொண்டிருந்தவன் அவளை தன் பக்கம் இழுத்து அவளுடைய இதழ்களில் முத்தமிட்டான். பிறகு அவளை கட்டிலில் தூக்கி கொண்டு போய் அவள் மீது படர்ந்தான். விடுங்க, கதவு திறந்திருக்கு, யாராவது வரப்போறாங்க சொன்னாலே தவிர அவன் மீது படுத்துக்கொண்டே அவன் முகத்தை பார்த்து கொண்டு இருந்தாள். அவன் மறுபடியும் குனிந்த போது சட்டென்று எழுந்து கொண்டாள். நான் சமைக்கணும், உங்களிடம் இருந்தால் இன்று பட்டினியாக தான் தூங்கணும். அவள் கிச்சனுக்கு சென்றாள். பிரபாகரன் டிவியை பார்த்து கொண்டிருந்தான். இடையில் போன் அடிக்கவே அதை எடுத்து பேசினான். அவன் நண்பர்கள் இவனை பாராட்டிவிட்டு பார்ட்டி கொடுக்க அழைத்தனர். ப்ரமோஷன் வந்தால் இந்த நண்பர்களிடமிருந்து இந்த தொல்லை தாங்க முடியாதுதான், இருந்தாலும் தவிர்க்க முடியாததும் கூட என்று எண்ணிக்கொண்டான். பார்ட்டி என்றதும் பல மாதங்களுக்கு முன் தன் நினைவு சென்றது. ஓவராக குடித்ததால் ஏற்பட்ட விபரீதத்தை எண்ணி அந்நாளிலிருந்து அவன் குடிப்பதையே நிறுத்தியிருந்தான். இவர்களின் மன வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருந்ததற்கு காரணம் அவன் மனைவிதான். கண்ணதாசன் சொன்னதை போல் ஒருவன் வாழ்க்கை நல்லபடி அமைவது அவனுக்கு அமையும் மனைவியை பொறுத்துதான் என்பதை அனுபவபூர்வமாக இவன் உணர்ந்திருந்தான். எனவே அடிக்கடி அந்த பாடலை முணுமுணுத்து கொண்டிருப்பான். இப்பவும் அந்த பாடலே முணுமுணுத்து கொண்டிருந்தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று பாடிக்கொண்டிருந்தான். என்ன ஐயாவுக்கு பாட்டெல்லாம் வருது, குஷி தாங்கள போல இருக்கு. சீதா வந்தாள். கையில் தேங்காய் துருவலுடன் வந்து தேங்காயை துருவி கொண்டே இருந்தாள். சமையலை முடித்து விட்டாயா? பாஸ்கர் கேட்டான். இல்ல, இன்னும் 1/2 மணி நேரத்துல முடித்துடுவேன். நாம் நைட் ஷோவுக்கு போகலாமா? சினிமா தானே, மாட்டேன்னு சொல்வேனா? எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். சீதா கொஞ்சினாள். நைட்ல கூடவா ஐஸ்கிரீம் சாப்பிடுவ? ஐஸ்கிரீம் அதை எப்பொழுது சாப்பிட்டால் என்ன? சரிப்பா, வாங்கி தரேன். உன் தர்க்கத்தை ஆரம்பிக்காதே. அப்படி வாங்க வலிக்கு. அவள் சிரித்து கொண்டே கிச்சன் சென்றாள். சில ஆபீஸ் வேலைகளை செய்து முடித்தான். மாடிக்கு சென்று உலாவிக் கொண்டு இருந்தான். சமையலை முடித்து கொண்டு ஹாலுக்கு வந்த சீதா தன் கணவனை காணாததால் மாடிக்கு சென்றாள். அங்கு அவனை கண்டு, இங்க இருட்டில் என்ன செய்றீங்க என்றாள்.
சும்மாதான் உலாவிட்டு இருக்கேன். சீதா, சமையல் முடிந்ததா? இப்போ மணி என்ன? 8:20 இருக்கும். அப்போவா போய் சாப்பிடலாம். 9 மணிக்கு புறப்படலாம். எந்த தியேட்டருக்கு போகலாம்? பக்கத்தில் எந்த தியேட்டர் இருக்கு? பிரபாத் தியேட்டர். என்ன படம் போட்டு இருக்குன்னு தெரியல. சரி, போய் பார்த்துக்கலாம். இருவரும் கீழே வந்து சாப்பிட்டு விட்டு 9 மணிக்கு புறப்பட்டு சினிமாவுக்கு சென்றனர். பாஸ்கர் போனை எடுத்து ஆபரேட்டரிடம் எம்டி வந்துட்டாரா என்று கேட்டான். இன்னும் வரல சார். வந்ததும் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன் சார். பாஸ்கர் போனை வைத்து விட்டான். இன்டர்காம் போனில் ரிசப்ஷனுக்கு போன் செய்து பேசினான். ஹலோ ரிசப்ஷன், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். நான் ஜிஎம் பேசுறேன். யார் பேசுறீங்க? வெரி குட் மார்னிங் சார். ஐ எம் சீதா ஸ்பீக்கிங் சார். டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். ஒரு நிமிஷம் என் அறைக்கு வாங்க. அவன் போனை வைத்து விட்டான். சீதா டெலிபோன் ஆபரேட்டரிடம் சொல்லிவிட்டு ஜிஎம்ஐ பார்க்க சென்றாள். மே ஐ கம் இன் சார்? கதவை திறந்து கொண்டே கேட்டாள் சீதா. எஸ், கம் இன். யூ ஆர் வெல்கம். அவள் உள்ளே வந்தாள். நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணினதை என்னிடம் சொல்லவே இல்லையே. எப்பொழுது வந்தீர்கள்? 9 மணிக்கு வந்தேன் சார். ஐ சி. ஆபீஸ் 10 மணிக்கு தானே? நாளிலிருந்து 10 மணிக்கு வந்தால் போதும். இந்த பேப்பரில் சில கம்பெனிகளின் பெயர்களை போன் நம்பர்கள் இருக்கின்றன. அவர்களிடமிருந்து நம்ம கம்பெனிக்கு பேமெண்ட் வர வேண்டிய அமௌண்ட்டும் குறிப்பிடப்பட்டு இருக்கும். நீங்கள் அந்தந்த கம்பெனிக்கு எல்லாம் போன் செய்து பேமெண்ட் அனுப்பும்படி கேளுங்க. சீதா பேப்பரை வாங்கி கொண்டே சொல்லிடுறேன் சார் என்றாள். நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. என் அறைக்கு வர நேரிட்டால் தான் உட்காருங்கள்னு கூறும் வரை நிற்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் என் அறைக்கு வந்ததும் அமர்ந்தே பேசலாம். தேங்க்ஸ் சார். கடமையின் பொறுப்புடன் நடத்துக்கணும். எம்டியோ அல்லது நானோ எந்த வேலை சொன்னாலும் உடனே டிலே செய்யாம செய்திடணும். மற்றபடி ரொட்டீன் ஒர்க் என்ன என்பதை மிஸ்டர் ரங்கன் அக்கவுண்ட் செக்ஷனில் இருப்பார். அவரிடம் கேட்டு தெரிந்துக்கோங்க. அவரை நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்த சார். அவர்தான் ரிசப்ஷனில் என்னை போன் அட்டன் செய்யும்படி சொன்னார். மற்ற ஒர்க் பற்றி பிறகு சொல்றேன்னு சொன்னார் சார். வெரி குட். அவர்தான் உங்களுடைய இன்சார்ஜ். அவர் சொல்படி நடந்துக்கங்க. சரி சார். பாஸ்கர் அவள் போன பின்பு புகையை எடுத்து பற்ற வைக்க தீப்பெட்டியை தேடினான். அது இல்லாததால் முரளியை அழைத்தான். முரளி வந்து, சார் கூப்பிட்டீங்களா என்றான். முரளி, ஏன் இன்றைக்கு தண்ணீர் வைக்கல? மேட்ச் பாக்ஸ் இங்கிருந்து எடுத்தது யார்? சற்று கோபமாக கேட்டார். ஜிஎம் சார், மறந்துட்டேன். இதோ கொண்டு வந்துடுறேன். தீப்பெட்டியை டெலிபோன் ஆபரேட்டர் படத்திற்கு பத்தி கொளுத்தி வைக்க கேட்டார். நான் தான் எடுத்து கொடுத்தேன். முட்டாள், எடுத்து கொடுத்தால் அதை வாங்கி வைப்பதில்லையா? தண்ணீர் கூட வைக்கல, மறந்துட்டேங்கிற. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வார்னிங். இனிமேல் இது போன்று நடக்க கூடாது. யூ மைண்ட் இட்? சாரி சார். இனிமேல் இது போல் நடக்காமல் பாத்துக்கிறேன் சார். இப்பொழுதே தண்ணீர் கொண்டு வந்துடுறேன் சார். முதலில் மேட்ச் பாக்ஸ் கொண்டு வா. சரி சார், இதோ வந்துடுறேன். அவன் ஓடினான். அடுத்த நிமிடம் தீப்பெட்டியுடன் வந்தான். பிறகு தண்ணீர் கொண்டு வந்து வைத்தான். முரளி, இங்க வா. டீ வாங்கி வரட்டுமா சார்? அதற்கு தான் கூப்பிட்டேன். உனக்கு என்ன ஆச்சு? இன்றைக்கு உடம்புக்கு சரியில்லையா? அதெல்லாம் இல்ல சார். வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால மனசு சரியில்லை சார். இதை ஏன் முன்னமே சொல்லல? டாக்டரிடம் காட்டினீங்களா? காட்டினேன். மருந்து தந்திருக்கார். கவலைப்படாத, எல்லாம் சரியாகிவிடும். பணம் தேவையா? வேண்டாம், இருக்கு சார். அவன் வெளியில் சென்றதும் அன்றைய தபால்களை பார்த்தான். இவனுக்கு கடிதம் வந்திருந்தது. பிரித்து படித்தான். அதில் அதிர்ச்சி, அதாவது இன்ப அதிர்ச்சியான செய்தி இருந்தது.